Hi students, நாம இந்த வீடியோல செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜும் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜோட ரேங்கிங்ஸ் என்னவா இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இதை தாண்டி இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குமரமங்கலம் அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2617. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 60 ஏக்கர்ஸ்ல பில்ட் பண்ணப்பட்ட காலேஜ் தான் இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பெருந்துறை அப்படின்ற இடத்துல இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. பெருந்துறையில இருந்து துடுப்பத்தி அப்படின்ற ஸ்டாப்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2707. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஏக்கர்ஸ்ல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜஸோட ரேங்கிங்ஸ் பத்தி பார்க்கலாம். செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க. நேக்ல ஏ கிரேட் வச்சிருக்காங்க. இதே ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க. என்பிஏ அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. நேக்ல ஏ கிரேட் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 11 யூஜி கோர்ஸஸ் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ சிஎஸ்சியாக இருக்கட்டும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், பார்மெட்டிக்கல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கோர்ஸுமே அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 யூஜி கோர்ஸஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல வகையான கோர்ஸஸை இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பிளேஸ்மெண்ட் செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ கம்பெனிஸோட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோஹோ, இன்ஃபோசிஸ், ஹச்சிஎல், விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 89% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3.5 lakhs per annum வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 142+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆஸ்பை சிஸ்டம்ஸ், சோஹோ, டெக் மகேந்திரா, ஐபிஎம், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜா 6 lakhs per annum வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 93.7% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்டை இந்த இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா செகுந்தர் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தரீங்க அப்படின்னா தாங்களும் அந்த காலேஜை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 காலேஜுமே காமனான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்எஸ்ல நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த காலேஜ் எடுத்து படிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இந்த 2 காலேஜ் பற்றினா ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜ் பற்றினா வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.